லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு இந்த காரை எடுத்துட்டு போலாமா? பழைய மோட்டார் பைக்குகள் இருந்தால் மாற்றி கொடுக்கப்படும். மக்களுக்கு எதுனாலும் நேர்மையா சொல்லணும். இந்த பைக்கின் ஃபுல் விலையே 6,20,000 ரூபா மட்டும்தான். முழு விலையும் 5,70,000 வந்து காரை கொண்டு போங்க. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரம் இருப்பாங்க. புல்லட் பாண்டே பழைய கார் வாங்கும் போது அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே வாங்குங்கள். வித்தியாசமா ஓடணும் அப்படின்னா அந்த கார் வந்து சின்ன விலைக்கு பாக்ஸ் மாடல் லான்சர் தேடுறவங்க கட்டாயம் வருவீங்கன்னு நினைக்கிறீங்க. வாங்க வாங்க வாங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் 100க்கு 100 இருக்கணும். பாடி 100க்கு 100 இருக்கும். இன்ஜின் 100க்கு 100 இருக்கும். டயரும் 100க்கு 100 இருக்குன்னு அந்த ஜிப் தான் சரி. ஓகே, வணக்கம் ஐயா. வணக்கம் துவா, எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க எப்படி? சிவனெல்லாம் நல்லா இருக்கிறேன் ஐயா. நல்லா இருக்கிறீங்க. உங்க அருளால எல்லாருமே நல்லா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விலை குறைவா இங்கதான் கார் எடுக்கலாம். வேணா இப்படி உங்கள் எண்ணங்கள் நல்லா இருக்கணும். அங்கே நம்மலாம் வந்து சின்ன வியாபாரி அடிக்கடி சொல்கிறதுவா, நாங்களாம் பெரிய காசுக்காரங்கிறதுவா நார்மல் இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு போகிறோம். இதில் வியாபாரம் இங்கே போட்டால் டக்குன்னு போய்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் துவா. வேறு விஷயம் மூவிங் ஆகிக்கொண்டே இருக்கேன். உங்களுக்கு தான் சொல்ல ஒரு கார் போட்டால் அடுத்த கார் வந்து கொண்டே இருக்கு. அப்படி இங்கே வந்து மக்கள் ஐயா நம்பி வாங்கி கொண்டான் இருக்கிறோம். அன்றைக்கு ஒரு நாள் வந்தவர் உண்மையாகவே என்னென்ன வீடியோ பார்த்துட்டு வந்து இங்கே வாங்கினவர்னு சொன்னால் நல்லா இருந்தது. அது கேட்கவே ஒரு சந்தோஷம். அப்போ பார்ப்போமா இவ்வளவும் வந்திருக்கேன். ஆமாம் துவா. முதல்ல விஷயம் என்னென்னா வந்து உங்கள் துவாக இருக்கட்டும், உங்களோட வருவார் மற்றவருக்கு 2K சிலோன், உங்கள் துவா பாலாவாக இருக்கட்டும். ஸோ உங்களெல்லாம் வந்து ரீச் ஆகுது. ஆனால் உங்களை வந்து உங்களை வந்து ஐப்பிச்சா போய்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் சின்ன பிள்ளை கடுகு சிறிது காரம் பெருது மாதிரி என்னுடைய பார்வையாளர்களே உண்மையிலே வந்து எல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எதுனாலுமே வந்து. பட்டு இவங்க யார் சிறுவர்களாக இருந்தாலுமே வளர்ந்து வர இளைஞர்களாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வியூஸப் ஆகும்போது சிவன் அருள் நான் கும்பிடுறது இங்கே இந்த சாமி கும்பிட்டாலும் ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பயணம் மேலும் வளர்வதற்கு வளரும். அதே மாதிரி எங்கெந்த பயணத்தோட SS கார் சேலும் வளர்ந்தோன்னு தான் இருக்கு. இந்த கார் என்னமா ஐயா? ஸோ இது வந்து இந்த கார் வந்து கொஞ்சம் நாளாக நின்றுக்கிட்டு தான் இருக்குது. ஏன் அது போகுது இல்லை அப்படின்ற 2 காரணம் இருக்குது. ஏன் விற்குது இல்லை அப்படின்றது என்னென்னா, இந்த நார்மலாக வந்து எல்ஐ கார்கள் வந்து எல்லோரும் வந்து விரும்ப மாட்டாங்க. ரேசிங் டைப் தானே, கொஞ்சம் ஸ்போர்ட்ஸை சார்ந்திருக்கும். பழைய காரான ஸ்போர்ட்ஸை சார்ந்திருக்கும். ஸ்போர்ட்ஸ் மாடல் தான் அந்த காலத்தில் வரும்போது கூட எல்லைட் ஸ்போர்ட்ஸ் மாடலாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ரெவல்யூஷன், அதாவது ஸ்பீட் வந்து கொஞ்சம் கூடின கார். பெட்ரோல் வந்து 14 தொடக்கம் 15 தான் செய்யும். 14-15 செய்யும். எங்களை மாதிரி சாதாரண அனுபவம் உள்ளவங்க ஓடும்போது நாங்கள் நியூட்ரல்லாம் அடித்து ஓடுவோங்க. அப்போ வந்து கூட செய்யும். உங்களை மாதிரி வந்து சிறு சாதனை இளைஞர்களாக இருந்தால் நார்மலாக 14க்கு மேலேயும் 15 கீழே மட்டும்தான் செய்யும். சரி, இந்த நம்பரை பார்த்தோம்னா 11-05-47. இந்த காரை பார்த்தோம்னா நார்மலா பொடி பலம் எல்லாமே ஓகேண்ணே. இது வந்து இதை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இல்லை வந்து உக்கல்கள் இல்லை. ஏன்னா புதிதாக வந்து பெயிண்ட் அடிச்சு 2K பெயிண்ட் அப்படின்றது உங்களோட ஃப்ரெண்ட் 2K ஸ்லோன் அது மாதிரி 2K பெயிண்ட் இருக்கு. 2K பேர்ல் ஒயிட் அப்படின்ற மாடல். மற்றபடி இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் இந்த லைட் இந்த லைட்ஸ் எல்லாம் எடுத்தீங்க. அந்த லைட்டாக காட்டுங்க. இந்த லைட் கொஞ்சம் அது லாங் டிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தம்பி, கொஞ்சம் லாங்குக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கார் வந்து வேறு செம்ம லுக் ஒன்று கொடுக்கும். உண்மையாக நல்லா இருக்கு. அந்த லைட்டும் பார்த்தீங்கன்னா எல் மாடல் லைட். அதனால காரே வந்து லைட் லான்சர் அப்படின்றது. அப்போ இதே வந்து சில ஃப்ளட் லைட் லான்சர் இருக்கும். இப்போ அந்த கார் சும்மா எடுத்து பாருங்க. அதுக்கு வந்து இந்த கார்களுக்கு சொல்கிறது வந்து ஃப்ளட்டாக இருக்கும். ஃப்ளட் லைட் லான்சர் அப்படிக்கும். இந்த கார் சும்மா ஜஸ்ட் ஃப்ளட்டாக இருக்கும். ஸோ என்னுடைய பார்வையால் நீங்கள் என்ன லான்சர் தானே வச்சுருக்கீங்க, என்ன மாடல்ஸ் வித்தியாசமாகுது அப்படின்னு சொன்னால் அது ஃப்ளட் லைட், அது லைட். மாதிரி இருந்தால் லைட். அதே மாதிரி பெட்டி மாதிரி இருந்தால் பாக்ஸ் மாடல் லான்ஸ்ன்றது. ஸோ மக்களுக்கு லைட்டை வச்சுக்கொண்ட வித்தியாசம் இல்லைங்க. மக்களுக்கு வந்து ரொம்ப தெரியாது லான்சர் கார் அப்படின்ற 3 காருக்கு 3 விலை சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்போ இது வந்து லைட் அப்படிங்கும் போது இதில் வந்து இன்ஜின் கெப்பாசிட்டி வித்தியாசப்படும். ஆமாம். அதே டயரில் வந்து கண்டிஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு நான் வந்து வீடியோவில் காட்டுங்க. கண்டிஷன் இல்லாமல் குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி 80% ஓகேண்ணே. கூடுங்க புது டயர் எடுத்து புது டயர் புதுசு. ஓகே. அப்போ பொடி வளமும் ஓகே, டயர் வளமும் ஓகே. இன்ஜின் வளம் எப்படி? இன்ஜின்லாம் சூப்பர் நல்லா இருக்குது. அதுக்கு சொல்லி இது என்ன பழைய கார் சூப்பர் அப்படின்னா இது வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து பிஸ்டன் ரிங்ஸ்லாம் இறக்கியிருக்காங்க. நல்லா இருக்குது. எப்பயுமே உங்கள் துவான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னென்னா வந்து அனுபவம் உள்ள மெக்கானிக். என்னடா அதே சொல்லிக்கிட்டே இருக்கேன். திரும்ப மீண்டும் சொல்கிறேன். புதுசாக வந்து அப்படியே இந்த சின்ன விலைக்கு தான் கார் இருக்கோ, நாங்கள் எடுத்து போய் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. சின்ன ரிப்பேராக இருந்தாலும் எங்களுக்கு தெரியணுங்க. தெரிஞ்சால் மட்டும்தான் பழைய வாகனம் வரும்போது ஜெயிக்கலாம். பழைய கார் வாங்கும்போது அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே வாங்குங்கள். அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்போ இது எவ்வளோ விலை? இது வந்து நான் விலையெல்லாம் முந்தையெல்லாம் கொஞ்சம் கூடி சொல்லிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் போர்ட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து நான் வந்து
ஒரு 9 லட்ச ரூபா இன்னும் விலையை குறைச்சி தரலாம். அதே மாதிரிக்கு உங்களுடைய பழைய மோட்டார் பைக்குகள் இருந்தால் மாற்றி கொடுக்கப்படும். த்ரீ வீல்கள் இருந்தால் அதற்கான புது த்ரீ வீலும் அதுக்கு மாற்றி மிச்ச காசு கூட நாங்கள் தரலாம். இந்த காரில் என்ன பியூட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா 9 லட்சம் தான். நானா முழு விலையுமே 9 lakhs தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆரம்ப விலை இன்னும் குறைக்கலாம். ஓகே வாங்க அந்த காருக்குள்ளே போய் பார்ப்போம். ஓகே காரில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அதாவது ஸ்டீரிங் வந்து குட்டி ஸ்போர்ட்ஸ் சீட் ஸ்டீரிங் மாற்றிருக்கிறாங்க. அந்த காருக்குள்ளே வந்து வேறு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டும் அதில் டேஷ்போர்டுக்கும் உள்ள வந்து ஒரே கலரை கொடுத்துருக்காங்க. அந்த கம்யூனிகேஷன் ஒரே மாதிரி போகட்டும் அப்படின்ற ஸ்டைலிஷ் ஒரே மாதிரி போகட்டும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த சைட் வந்து டோர் அப்போஸ்டிங் அப்படின்றது அதுவும் அதே அளவு கொடுத்துட்டு இந்த காரை என்ன செஞ்சுருக்காங்க திருப்பி டீப் பிளாக்குக்கு வந்து ஃபுல்லாக வந்து டின்டெக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரௌனிஷ் இருக்குது. ப்ரௌனிஷ் இருந்தால் உள்ளுக்கு உள்ளவங்க வெளியே தெரியும், வெளியே உள்ளவங்க உள்ளுக்கு தெரியும். ஆனால் உள்ளுக்கு போகிறவங்க இன்னும் தெரியாமல் இருக்குன்ற மாதிரி நல்ல பிளானிங்கான கார். சின்ன பையன் பாவிச்ச காருங்க. அவன் வந்து ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சபடி அப்போ இந்த கார் வந்து போகும்போது ஸ்பீடாக போகும்போது உள்ளுக்கு யாருன்னு தெரியாது, ஒரு அழகு கொடுக்கும் அந்த கார். உள்ளுக்கு ஸ்டைலாக இருக்கும். ஒரு கருப்பு ஒன்று போகுது, வெள்ளைக்கில் கருப்பு போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்டைலிஷ். அதாவது சின்ன விலைக்கு இங்கே வந்து ஸ்டைலான கார் வாங்குறது இன்றைக்கி பைக்கு வந்து சரியான விலையாக இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு பைக்கின் விலையை விட இது விலை குறை வேணா. ஆமாங்க. சேஃப்டி இதுவாக இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறது அடிக்கடி வந்து பேப்பரில் பார்க்குறீங்க என்னுடைய இளைஞர்களே. நான் இப்பயும் சொல்கிறது தாங்க, ஸ்பீடில் வந்து நேற்று முந்தாத்து வந்து ஒரு அப்பா வந்து போயிருக்கிறாரு. நீங்கள் நியூஸை பார்த்துருப்பீங்க. அப்பா வந்து தன்னுடைய மகள் வந்து எல்லாத்துக்கும் ஓ லெவலில் எடுத்து வந்து அந்த மகள் வந்து சந்தோஷத்துக்கு ஒரு சாப்பாடு வாங்க போயிருக்கேன். இங்கே மாதிரி அந்த நடந்த சம்பவம் வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்துச்சு. எனக்கு சரியான மனதை நெகிழ்ந்து உடைந்து போகிறது மாதிரினா அந்த அப்பா போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வராரு. ஒரு வேன்கார் சின்ன ஒரு இளைஞர் வந்து ஸ்பீடாக வந்து இடிச்சிட்டாரு. அப்பாங்கன்னே சரி அந்த ஸ்பாட்டில் சரியா. அப்போ அது வந்து ஒரு நல்லா படிச்சுக்கிட்டு வர ஒரு ஓ லெவல் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பா இல்லாட்டி அவங்க நான் குடும்பம் கஷ்டப்படுமே. அப்போ என்ன விஷயம்னா இப்போ நான் சொல்ல வர ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேங்க. இல்லைங்க, நம்மளுடைய இளைஞர்களாக இருக்கட்டும், எனக்கே நானே சொல்லிக்கிறது விவேகம் அல்ல, வேகம் என்பது வந்து ஆபத்தை தரக்கூடியது. அதனால பைக்னாலும் நடக்க போகுது. ஒரு 10 நிமிஷம் சொதங்கி போனோம். உங்களுடைய வண்டி சேஃப்டி, உங்கள் உடம்பு சேஃப்டி, போகிறவங்க சேஃப்டி. இளைஞர்களே, இனிய மாதிரி வயது முதிர்ந்தவர்களே ப்ளீஸ். எனக்கு நிறைய பார்வையாளர்கள் இருக்கின்றார்கள். ஸோ தாழ்மையான வேண்டுகோள். கவலையான நியூஸுகள் படிக்கும் போது நம்மளும் ஒரு தகவல் சாப்பிட்டு பார்க்க ரொம்ப கவலையாக இருக்குது. பார்க்க மற்ற கதையை கேட்போம். அடுத்தது இந்த ஜீப்பை பார்ப்போம். ஜீப்பனு இந்த வேனை பார்ப்போமா? ஆமாங்க. இது வந்து நிசான் அப்படி ஜப்பான் நாட்டை சேர்ந்த நிசான் அப்படின்ற வேன் 12 பேர் போகக்கூடிய நார்மல். அப்போ நார்மலாக ஒரு ஏர்போர்ட் போட்டு ஓடலாம். ஓகே. நம்பர் பார்த்தோம்னா 257-57-09. ஆமாங்க. இன்றைக்கி வந்து டவுன் ஏஸாக இருக்கட்டும், லைட் ஏஸாக இருக்கட்டும், இல்லாட்டி குட்டி வேனுகள்லாம் வந்து 50 லட்சத்துக்கு மேலே, 45 லட்சத்துக்கு மேலே 250 போய் கொண்டு இருக்கின்றது. இது நான் சொல்கிற முழு விலையுமே 34 லட்சம் தான் ஆரம்ப விலை சொல்கின்றேன். 34 லட்சம் தான். ஆமாம். அதில் வந்து லீஸ் வந்து 16-17 லட்சம் வரைக்கும் லீஸ் எடுக்கலாம், அழுகாமல் எடுக்கலாம், லீஸ் எடுக்கலாம். சீட்டெல்லாம் நல்ல கொண்டிஷன்லாம் இருக்கு. ஆமாங்க. இந்த விலைக்கு ஏற்ற மாதிரி சீட்டுகள் இருக்கின்றது. பெரிய அளவா இல்லாட்டியும் துவா இன்னைக்கு நார்மலாக வந்து ஒரு 1000 ஓடி 4 பணம் தேடிக்கலாம். இல்லாட்டி ஸ்கூல் 1000 ஓடுறவங்க இதெல்லாம் யாருக்கு உகந்தது அப்படின்னா, நாங்கள் ஸ்கூல் 1000 ஓடிக்கிறேன், எங்கள் பிள்ளைலையும் போட்டுக்கணும், ஸ்கூல்லையும் விட்டுட்டு 4 பணம் வரணும், அன்றைக்கி வந்து வேலைக்கும் போயிடணும் அப்படின்றவங்க சின்ன ஒரு இதர வருமானம் வரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. இது மொத்த விலை எவ்வளோ சொன்னீங்க? 34 லட்சம் சொல்கிறேன். வந்து எவ்வளோ போடலாம்? அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 16-17 லட்சத்துக்கு மேலே எடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் இருந்தால் இந்த வாகனம் எடுக்கலாம். அவ்வளோ தேவையில்லைங்க. சும்மா பார்ப்போம். 20 லட்ச ரூபா எடுத்தீங்கன்னா 14 லட்ச ரூபா. ஆமாம், 14 ஆமாம் ரூபா எடுக்கலாங்க. ஓகே. அதே மாதிரி நான் அடிக்கடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ரெஜிஸ்டர் வந்து இது வந்து 1997 ஆண்டு மாடல் இது. ஓகே. இப்போ நல்ல கொண்டிஷன்லாம் இருக்குண்ணே. இன்ஜின் எல்லாம் ஓகே தானே? இன்ஜின்லாம் 100க்கு 100 அப்படின்னு சொல்ல முடியும். இந்த வண்டியுமே பாவச்ச வண்டிங்க தானேங்க. நீங்கள் வந்து பாருங்கள், 100க்கு 100 இருக்காதுங்க. 100க்கு 60-70க்கு மீதத்துக்கு மேலே நல்லா இருக்குங்க. புது வண்டிக்கு நான் எப்படிங்க சொல்கிறது 100? அது சரியா? இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்களை வந்து ஃபுல் செக்அப் பண்ணுறாங்க, ஒரு உடம்புல ஒன்றுமே இல்லைன்றீங்க. வந்து யார் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் பாருங்கள், அடுத்த நாள் பார்த்தா அது இதுன்றாங்க. ஸோ ஒரு உடம்பையே மெட்டாங்க 100க்கு 100 நாங்கள் அடித்து சொல்கிறோம்னு சொன்னாங்க. மற்றவங்கள பற்றி கதைக்கவா நாங்கள் வந்தோம் துவா? ஒரு கெட்டிக்கார ஒரு யூடியூபர் அப்படிலாம் கதைக்கலாமா? வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இல்லை, அதை மக்களுக்கு எதுனாலும் நேர்மையாக சொல்லணும்.
இல்லையா இல்லையா நம்ம பார்க்குற ஒரு நீங்கள் இருக்கிறீங்க இதுவா உங்களுடைய ஏன் உங்களோட வியூஸ் மட்டும் கூட போகுது இதுவா இப்போ இவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்காங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் உங்களுக்குன்னு தனி பாணி இருக்கும் ஸோ மற்றவர்கள் கூடாதவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கு இருக்கிறது அவங்களுக்கு வரும் எனக்கு இருக்கிறது அவ்வளோ வரும் ஸோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு 5 வரலும் ஒரு மாதிரி இல்லைங்க அதே மாதிரிக்கு எங்களுடைய குணநலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி காய்ச்சிக்கிட்டு இருப்பேன் வெறுப்பு வரும் எனக்கெல்லாம் எவ்வளோ ஏற்றி வருது இதில் எல்லாம் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்கிறீங்க அதுக்கு கொமெண்ட்ஸில் வேணும் குரங்கு மாதிரி இல்லை கொமெண்ட்ஸை பற்றிலாம் கதைக்க வேண்டாம் இங்கே டயரை பார்ப்போம் அவங்க இருக்கிறாங்க அவங்க எனக்கு அடிக்க சொல்ல குரங்கு மாதிரி எனக்கு சரியான சொல்ல குரங்கு வந்து அனுமான கும்பிடு இருக்க நாடுகள் இருக்குங்க குரங்கு சாப்பிட்றவங்க இருக்கான் ஸோ நான் குரங்காக இருப்பது அப்படியே அவருக்கு என்னுடைய பார்வையாளர் குரங்கு மாதிரி தெரியுதா சந்தோஷங்க நீங்கள் பார்த்து ஏசுகிற அளவுக்காவது ஒரு விமர்சனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சந்தோஷப்படுறேன் வாங்க இந்த டயரை பார்த்தீங்கன்னாலும் ஓகே டயர்லாம் வந்து நல்ல கண்டிஷன் நல்ல கண்டிஷன் டயர் நல்ல கண்டிஷன் 4 கதவு அதே மாதிரி ஒரு அழகான ஒரு எல்லோ வீல் இருக்கின்றது அதே மாதிரிக்கு கீழே வந்து ஃபுட் போட் அதுக்கு என்ன சொல்லலாம் ஃபுட் போட் வந்து இதுக்கு என்ன அழகான பேர் ஒன்று ஃபுட்போட் பெட்டை அப்படின்லாம் ஃபுட்போட் பெட்டை அப்படின்னும் தெரிய தமிழில் சொல்கிறதுக்கு ஆமாம் ஃபுட்போட் பெட்டை அப்படின்லாம் வாங்க சில்வரில் அதே மாதிரி பின்னுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லேயே காட்டுங்க பின்னுக்கு கூட அழகாக வந்து உயரமாக காட்டக்கூடிய ஒரு வேன் கட்டையாக வேண்டிய இடத்துல பாப் பண்ண முடிய மாதிரி இட வசதி இருக்குது பின்னுக்கு ஃபுல் லைட் இருக்குது இதுவா இது நல்ல கணக்கான ஒரு வீட்டுக்கு பாவனைக்கு கடையில் வந்து கடையில் இப்படி செய்யலாம் தானே இந்த வேனை எடுத்துட்டு நாங்கள் ஒரு மிக்சர் கம்பெனி பிஸ்னஸோ இல்லாட்டி சாமான ஏற்றி தெரியும் அதுகளுக்கும் ஓகே செய்யலாங்க வீட்டுக்கும் ஒரு வீட்டு பாவனையும் பாவிச்சுக்கலாம் ஒரு தொழில் செஞ்சுக்கலாம் சீட்டெல்லாம் கழட்டி போட்டு செய்யலாம் சின்ன வேன் டெலிவரி ஒரு மருந்து கம்பெனிகள் இருக்குன்றது நிறைய புத்தக கம்பெனி அந்த மாதிரி இருக்கு ஸோ அந்த தொழிலுக்கு வந்து இப்படித்தானே சின்ன வேலை ஒன்றுக்கு ஒரு வண்டி ஒன்று வேணும் ஜப்பான் வண்டியாக வேணும் எங்களுக்கு ஃபினான்ஸ் போட வேணும் அதே மாதிரிக்கு மீண்டும் விற்கும் போது ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் இருக்குன்ற வண்டினா இந்த வண்டியை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படி இருக்கு எவ்வளோ பார்வையாளர் இருந்தால் நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் அடுத்தது பார்ப்போமா அடுத்தது இந்த கார் பார்ப்போம் அடுத்தது பார்த்தோம்னா இந்த காரை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கார் பாருங்க எங்கள் துவா இதுக்கு சூட்டி Z100 அப்படின்ற கார் 3 எழுத்துக்களை கொண்ட காரு இது யாரோ குடும்ப தேவைக்கு நோமலாக மட்டும் பாவிச்சது போல நான் ஒரு டயர் ஒன்று மூடாமல் அப்படி இது ஒரே இடத்துல பாவிச்சாங்க அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் கட்டுக்கின்ற வசதி கொஞ்சம் ஒரு சில பாவிப்பாங்க கட்ட முடியாத வேலை பழு அப்படி இப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து சேர்ந்துச்சு இந்த கார் முழு விலையுமே 3 எழுத்து 2020 இருக்கு ஃபினான்ஸ் மட்டும் 20 லட்சம் ரூபா எடுக்கலாம் முழு விலையுமே 28,50,000 தரலாம் அந்த கார் 28,50,000 என்ன சொல்றீங்க 28,50,000 மட்டும்தானே முழு விலையும் 28,50,000 இல்லை இது நல்ல நம்பரப்பா நல்ல இது 28,50,000 என்னண்டு அப்போ இங்கே வந்தால் நல்ல மலிவான விலையில் எடுக்கும் அப்படி இல்லைங்க இதில் வந்து 28,50,000 கொடுக்குற காரணம் இருக்குது இதில் வந்து சின்ன பாருங்க வாங்க காட்டுறேன் இது ஒரே இடத்துல நின்றனால இந்த சின்ன பெயிண்ட் ஷோலாம் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அது பாருங்க சின்ன டேமேஜுகள் இருக்கும் ஓகே இதனால நாங்கள் சொல்லி தான் கொடுக்குறோம் நாங்கள் இப்போ சொல்லாமல் கொடுத்தோம் தெரியாத வந்து கூட வந்து சொல்ல இல்லை உங்களுக்கு வாகனம் தெரியாட்டி 4 பேரை கூட்டு வந்து மார்க்கெட்டை பார்த்து நாளைக்கு சேலில் போய் விசாரிச்சுட்டு வந்து எடுங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ இதையும் அதுக்கு தான் சொல்கிறேன் வாகனங்கள் தெரியும் இது அப்போ ஒரு 8.5 லட்சம் இருந்தால் கையில் அதனால் 28,50,000 தான் கடைசி வேலை 28,40,000 கொடுக்க முடியாது ஃபைனல் ப்ரைஸ் அது இதில் வந்து வாங்க வந்து குறைக்கலாது இது வந்து கடைசி ப்ரைஸ் தான் 28,50,000 சொல்கிறேன் அதில் வந்து 20 லட்சம் கிட்டத்தட்ட லீஸ் கிடைக்கும் 20 லட்சம் லீஸ் எடுக்கலாம் 8 லட்சம் இருந்தால் இந்த காரை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் உண்மையாகவே 8 லட்சம்ன்றது 2020ஆம் ஆண்டு வந்த மாடல் நம்பரே காட்டு CBK 8225 உண்மையா நம்பரும் ஓகே பாருங்கள் 2020ஆம் ஆண்டு வந்த பிராண்ட் நியூ காரு 2020ஆம் ஆண்டு ஆமாங்க இது ஓகே யாராவது இப்போ இதுக்கு வந்து பார்த்துட்டு கதைச்சிட்டு போன மாதிரி இருக்கா 1000 பேர் வருவாங்க வந்து எல்லாம் வந்து வருவாங்க எல்லா காரும் போனது எல்லாம் ஈஸியாக இருக்குமே வந்தால் வந்து பார்ப்பாங்க அப்புறம் யோசிப்போன்னு போவாங்க அப்புறம் நானும் எனக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தவர் கேட்டார் ஒரு கார் உண்டு நல்ல விலைக்கு நல்ல கார் அம்புட்டா சொல்லி அப்போ நானும் சொல்கிறேன் அது பார்க்க சொல்லுங்க பிடிச்சாடுங்க அப்படின்றது அங்கால வந்து ஸ்ரீ கார் இருக்கு ஆமாம் புது வரவாக ஒரு பழைய ஒரு கார் வந்து இருக்கின்றது 12 ஸ்ரீ KE 30 அப்படின்ற ஒரு கார் அப்போ இது இந்த விலையெல்லாம் குறைவாக தான் இருக்கு மேடம் ஆமாங்க இது விலை என்னங்க இது வந்து நான் முழு விலையுமே 5,70,000 வந்து காரை கொண்டு போங்க ஓடுற கண்டிஷன்
வெறும் 5,75,000 ரூபாய்க்கு. ஆமாங்க வாங்க காரை பாருங்க. மொத்த பெறுமதியே 5,75,000 தான் கார். ஆமா வந்து ஓடி பழகுங்க, நல்லா ஓடுங்க. நாங்களும் கொஞ்ச நாள் ஓடி திரிஞ்சு போட்டு விற்போம். ஆமாங்க டொயோட்டா கொரோலா அப்படின்ற கார். இது அந்த கொரோலா என்ன? ஆமா டொயோட்டா கொரோலா கார் வந்து 5,75,000 தான் சொல்றேன். இது வந்து விலை பேசி தீர்மானிக்கலாமா? பேசவே முடியாதுங்க. 5,00,000. அப்ப இது பேச்சு ஒன்றும் இல்லை, ஃபுல் ப்ரைஸே அந்த ப்ரைஸ் தான். ஓகே, அப்போ அந்த என்ன டயரை மாற்றி போட்டு ஓட முடியா? டயரில் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கு. ஓகே பாருங்க. இது சீட் பழம் ஓகே, பரவாயில்ல. 5,75,000. அதான் விலைக்கு ஓகேன்னு சொல்றேன். பழகலாம், வீட்டில் போய் பழகலாம். இல்லாட்டி சின்ன சின்ன வியாபாரி கூட சரி தான் தம்பி. தெரியுமா ஒரு இது எவ்வளோ பெட்ரோல் பாய்க்கும்? பெட்ரோல் 14-15. இது எந்த கார் எடுத்தாலும் டொயோட்டா காரில் 20, 17, 18 செய்யுங்க. நம்ம நார்மல் ஓடுறதை பொறுத்துங்க. அனுபவம் இருந்தாலும் கொஞ்சம் பேர செய்யும், இல்லாட்டி 14, 15 செய்யும். 14, 15 செய்யும். அப்போ இது என்ன மாதிரி? இது வந்து 10 அடி அலுமினியம் பாடி. 10 பாடி. ஆமாம் 10 அடி அலுமினியம் பாடி பெட்டி, பிடி, இலகு என்ன சொல்றது, இலகு லைசன்ஸ் வச்சு இலகு ரக சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்பது ஓடலாம். ஒரு லைசன்ஸ் அல்ல, ஹெவி அல்ல. 10 அடி அலுமினியம் போடி சுற்றி வர காட்டுங்க. பாலா துவா பட்டாஸ் அடிக்கடி மாறுறதானே, அதனால பேர்கள் மாறுதானே. ஆமாங்க வயசு காரணமாக மறதி வருது, அதனால ஒன்றும் செய்யறாங்க. இதெல்லாம் டயர் எல்லாம் ஓகேண்ணே? ஆமாங்க டயர் ஓகே, அலுமினியம் போடிங்க. இது முழு விலையும் எவ்வளோன்னு கேளுங்க. நான் சொல்லுங்க. இது முழு விலையும் வந்து உங்களுக்கு வந்து 14,75,000 ரூபாய்க்கு இந்த வண்டி. 14,75,000. அவ்வளோதானே போகுது? அவ்வளோதான். 14,70,000. ஆமாங்க. என்ன அப்படின்னா ஒரு லாபம் தானேப்பா. நீங்க தானே சொல்றீங்க, கஸ்டமர் சொல்றாங்க இல்லையே. என்ன கஸ்டமர் சும்மா அவங்க சொல்லுவாங்களப்பா விலை குறைக்கிறதுக்காக. ஆனா இது லாபம்ப்பா. ஸோ என்னுடைய இந்த நம்பருக்கு இப்படி ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய மாதிரி வாகனம் 14,70,000 லாபம் தானே. சரி பார்ப்போம். நம்ம கையில் ஒன்றும் இல்லைங்க, வியாபாரம் எல்லாம் ஆண்டவன் கையில், சிவன் கையில். எல்லாம் சிவன் கையில். வாங்க அடுத்தது ஒரு பைக்கை காட்டுவோமா? பைக்கை காட்டுவோமா? இது வந்து இது வந்து CD 125. ஆனால் 200ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. என்ன காரணம்னா வந்து இப்போ எல்லாருமே வந்து ராடை வச்சு கட்ட முடியுமா அப்படின்னு சொன்னால் இயலாது. அதோட லோக்கல் இருக்குது, ஒரிஜினல் இருக்குது, ரோலெக்ஸில் இருக்குது. ஸோ இது CD 125 200 ஆகியிருக்கிறாங்க. அப்போ 125 தானே? ஆமாம் புக்கில் 125 தான் இருக்கும். ஆனால் CD 200 மாதிரியே தோற்றத்தை கொடுக்கக்கூடிய முன்னுக்கு ஒரு அழகான கிளாஸ் இருக்குது. இது ஏறி போனால் செல் ஸ்டார்ட் இருக்கும். அப்படி இது இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ? ஆமாங்க பார்ப்போம், ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போங்க. தாங்க ஒட்டாட்டிதான் இப்படி எடுத்து கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் வெளியே போயிட்டு வாரேன், நீங்கள் போய் பாருங்க, ஸ்டைலை பாருங்க. ஐயாவுக்கு பாருங்க இந்த வயசுலேயே ஒரு ஆசை உண்டு, அந்த வாகனங்களை ஓடணும், சுழட்டணும், ஆக்கள் என்ன பார்க்கணும்னு ஒரு ஆசை. புல்லட் பாண்டி இதோ வேறையா வந்து கொண்டு இருக்கிற கையிலட்டுங்க. புல்லட் பாண்டி ஒரு நல்ல மாசா ஸ்டைலா இருக்கு. உண்மையா அந்த கொஞ்சம் வயசு கூடின ஆக்கள் ஓடினா இன்னும் நல்லா இருக்கு. மேடம் கொஞ்சம் குண்டான வயசு கூடினாக்கள் ஐயா எப்பயுமே இளம் இல்லை, நாங்கெல்லாம் வயசு போனவங்க. ஸோ பார்வையில் இல்லை வடிவாக இருக்கு. உங்களை மாதிரி ஆக்களுக்கும் வேற லெவலில் இருக்கு. ஸோ எங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் பெரிய பைக்காக இருக்கும். உங்களோட உடம்புக்கும் உங்களோட வயசுக்கும் இது உண்மையாகவே வடிவாக இருக்கு. இது இந்த ப்ரைஸ் என்ன மாதிரி? இது வந்து 6,20,000 சொல்கிறோம். வாங்க விலையை இல்லை. இப்போ வந்து இந்த பைக்குகளுக்கு எல்லாம் கொஞ்சம் விலை கூட வெளில போகுது. ஆமாங்க 20 லட்சம் அப்படி எல்லாம் போகுது. சரியான விலைங்க. 200 பைக்கு 200 அல்ல, இது 125 200 மாதிரி செஞ்சுருக்கு. சிலவங்களுக்கு 200 ஓடணும்னு ஆசையாக இருக்குது. எவ்வளோ பேருக்கு சின்ன பாய்ஸ் இருப்பாங்க, இனிய மாதிரி வயசு போனவங்க இருப்பாங்க. எப்பயுமே SS கார் சேல் வந்து ஒரிஜினல் கொடுக்க முடியாதுங்க. ஆனால் 125 200 ஆக்கி ஓடலாம். 20 லட்ச ரூபா, 18 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா வரைக்கும் போகுது. இது முழு விலையும் 6,20,000. வாங்க அள்ளிட்டு போங்க. பட் இந்தியாலேயும் ஒரு கார் இருக்கு. ஆமாங்க இது அண்டை பார்த்துனாங்களே நான் நோம்பலா. ஆமாம் இது சொல்லவே தேவையில்ல, இது அடிக்கடி போட்டிருப்போம். இது அடிக்கடி போடுற கார்கள். இப்போ வந்து இப்போ நேற்று முந்தாத்தில் எல்லாம் வானம் விற்றுட்டு வந்தேன். நீ பார்த்துக்கிது இவ்வளோ வானம் வந்து நேற்றே வந்து ஒரு 3 வானம் விற்றுது. நாங்கள் இல்லை நீங்களே உங்களோட வீடியோவில் போட்டிருந்தீங்க.
உங்களை டிக்டாக்ல போட்டிருந்தீங்க ஒரு வானம் ஒன்று. ஆமாங்க, நான் செரிக்கு இருக்கட்டும் நிறைய வாகனங்கள் வந்தால் ஒரு நாள் 2 நாள் போகுது. இந்த வாகனங்கள் இப்போ போகுது இல்லை. என்னென்னா வந்து இதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது, அதுக்கு வருவாங்க. கண்டியில் வந்து வியாபாரிகள் வருவாங்க, கொழும்புலேருந்து வருவாங்க, பார்ப்போம். அப்போ இது இந்த ப்ரைஸ் ஒருக்கா சொல்லி முடிப்போம். ஆமாங்க, நம்பரையும் சொல்லி ப்ரைஸையும் சொல்லுவோம். இது பாக்ஸ் மாடல் லான்சர் அப்படின்றது 5 forward. இன்றைக்கி உள்ள விலைக்கு நான் 9 லட்சம் சொல்லிக்கிட்டு வாங்க, விலையை குறைச்சி தாரேன், வாங்க வாங்க வாங்க, விலையை குறைச்சி தருவார். இது நம்பர் வந்து 11-7552. இது வந்து ஒரு நல்ல கண்டிஷனான கார் தான். 9 லட்சம் ரூபா சொல்கிறார். வந்தால் பார்த்து குறைச்சி எடுக்கலாம். என்ன எல்லாமே கண்டிஷன் ஓகே, டயர் வளமும் ஓகே, இல்லை எல்லாமே இல்லை. இன்ஜினில் அது டிங்கரிங் இல்லைங்க அந்த விலைக்கு. இல்லை இந்த கலருக்கே விரும்பி வாங்குவாங்க. இல்லை இந்த கலர் ஒரு யூனிக்கான கலர். ஆமாம், இது வந்து ஒரு சொல்ல அன்காமன் கலர் அப்படிங்கிறது. எல்லாரும் பிளாக் அண்ட் ஒயிட்டோ ரெட்டோ மற்றது இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு அன்காமன் கலர். வித்தியாசமான ஒரு கார் வாங்கணும், வித்தியாசமாக ஓடணும் அப்படின்னா அந்த கார் வந்து சின்ன விலைக்கு பாக்ஸ் மாடல் லான்சர் தேடுறவங்க கட்டாயம் வருவீங்கன்னு நினைக்கிறீங்க. வாங்க 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 வாங்க. அடுத்ததாக ஒரு நல்ல கருத்த கலர் கார் நிற்குது. ஆமாங்க, இவரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரு. இது எனக்குன்னு ரொம்ப பிடிச்ச காரு. இது என்னம்மா இந்த காரை பற்றி கொஞ்சம் கதை வாங்க. அதப்ப வாங்க வாங்க, காரை பற்றி கொஞ்சம் காட்டுங்க, இந்த சீட்டை காட்டுங்க, கொண்டிஷனை காட்டுங்க. ஸோ இந்த கார் வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா வந்து ஃபுல்லாக வந்து கட்ட கருப்பு ஜெட் பிளாக் அப்படின்றது. பிளாக்குகள் இருக்குது, அந்த ஐவரி பிளாக், அந்த பிளாக், இந்த பிளாக்னு இருக்குது. ஜெட் பிளாக், இதுக்கு ஜெட் பிளாக் அப்படின்றது. இந்த பிளாக் வந்து ஒரு கருப்பு கொடுத்தாலுமே பிளாக் அண்ட் ரெட் அப்படின்றது பியூட்டிஃபுல் சைடு அப்படின்வாங்க. அந்த காலத்து சின்னத்தில் போகக்குள்ள பிளாக் அண்ட் ரெட் பியூட்டிஃபுல் சைடு அப்படின்றது. ஸோ அதே மாதிரி உங்கள் பிளாக் அண்ட் ரெட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க சீட்ஸ். நல்ல அந்த சீட்ஸை கொடுத்தவங்க சும்மாவே இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரிக்கே அந்த டோ சைட் போர்ட்ஸ் இருக்குது. ரெட் கலர் கொடுத்தது மட்டும் இல்லை, அது வந்து கத்திரிப்பூ மாதிரி வெட்டி தான் கொடுத்துருக்கேன். பாருங்க, அதை கொடுங்க. அப்போ இந்த காரை கொஞ்சம் இப்படி திறந்து வச்சுட்டு இங்கே வாங்க வாங்க வாங்க, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த காரை எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு பிளாக் கோப்ரா, கருப்பு பாம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் வந்து டயருக்கு வந்து ஏன்னா எலோவீல் கொடுக்கல அவங்க, இந்த டிசைன் பண்ணவங்க அந்த வச்சுருக்கவங்க எலோவீல் கொடுக்கல, சும்மா நார்மல் டயரை கொடுத்துருக்காங்க. திருப்பி பேக்குக்கு போனீங்கன்னா எப்படி இருக்குன்னா சும்மா அந்த அமெரிக்க ஸ்டைலில் இருக்க கார் மாதிரி. பின்னுக்கு என்னென்னா வந்து ஒரு ஷார்ட் இதை கொடுத்து பின்னாடி ஃபுல் சீல் வருது. நல்ல நிக்கல் வளம் நல்லாவே இருக்குது. அது திருப்பி அதுக்கு வாங்க முன்னு வாங்க, அப்படியே முன்னுக்கு வாங்க. டே கேமராமேன் தான் பா உங்களோட. ஏன்னா நோஸ் கட்டன் கொடுத்துருக்காங்க. நோஸ் கட்டன் முகப்பு வேணும். முகப்பு அப்படி நோஸ் கட்டன். அந்த நோஸ் கட் கொடுத்துருக்காங்க வந்து உள்ளுக்கு வந்து வென்டிலேஷன் போகிற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டைலிஷாக ஒரு வாய்ஸ் இருப்பீங்க. இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சைலன்ஸ் இதை கொடுத்துட்டு ஒரு லைட்டை நைட்டுக்கு போட்டிங்கன்னா ரெட் கலர் வந்து ஸ்மோக் பண்ணுவோம். ஸோ இதுக்கெல்லாம் செய்யலாங்க. வந்து யாரெல்லாம் வந்து மோட்டிஃபிகேஷன் இருக்கும். இல்லை இது நல்ல என்னென்னு சொல்கிறோம், நல்ல கண்டிஷனில் இருக்கிற நல்ல ஒரு கணக்கான கார், விலைக்கும் ஓகேண்ணே. ஆமாங்க, சின்ன விலை வந்து விலையை விடுங்க. ஒரு மனிதன் வந்து எவ்வளோ காலம் வாழ்கிறோம் அப்படின்னா துவா வந்து நாங்கள் ஆடை வந்து கொடுக்குற ஆடை இருக்குது. இப்போ ஒருத்தர் ஸ்டைலிஷ் இருக்கும். நாங்கள் வித்தியாசமாக தெரிஞ்சால் தான் மக்களுக்கு ஒரு ஆசை வருங்க. அது சரி, இங்கே வேணும். அதுவே நான் ஒன்றும் தெரியும் ஐயா பாருங்க, இந்த வயசுல இந்த வயசுல நாங்கள் கண்ணாடியெல்லாம் அடிச்சதுமா கெத்தா ஜெமினியான சினிமா இருக்கிறாங்க. ஸோ அப்படி இல்லைங்க, நான் சொல்கிறேன், அது ஒரு மனிதனுக்கு வந்து ஆள் பாதை ஆடை பாதைன்னு உங்களுடைய வாகனத்தை எடுத்து உங்களை மதிப்பார்கள். உங்களுடைய உடை அலங்காரம், நீங்கள் பேசுகின்ற பேச்சு தன்மையாக பேசி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க. ஸோ நாங்கள் வந்து அமைதியாக இருந்தால் எல்லாமே கிடைக்கும் நான் நினைக்கிறேன். என்னுடைய ஆமாங்க, ஆண்டவன் அருள் செய்வார். ஒன்றுக்கும் யோசிக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இப்போலேருந்தே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக காசுகளை சேருங்க. எதிர்காலத்தில் உங்களோட கனவு வாகனங்களை நீங்கள் வாங்கலாம். இல்லைங்க, நான் சொல்கிறது என்னென்னா வந்து சின்ன விலைக்கு ஒரு கார்கள் வாங்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் சின்ன வேலை. இதுக்கும் பெரிய வேலை இது. நீங்கள் காமன் சர்டிஃபிகேஷன் ஆனால் தகர டப்பாவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வீட்டில் ஒரு பழைய கார் ஸ்டைலிஷ் கார் ஒன்று இருக்குன்றதுக்கு இளைஞர்களுக்கு நான் எப்பயுமே எனக்கு எவ்வளோ பார்வையால் இருக்கீங்களா இளைஞர்கள் தான் இருக்கிறீங்க. எல்லா நாட்டிலையும் இருக்கிறீங்க, பிற நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன செய்கிறேன், நான் ஒரு வியாபாரியாக இருந்து என்கிட்ட இருக்கிற முதல்ல குட்டி குட்டி காரில் விற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய வியாபாரம் வந்து தலைக்க காரணமே உங்களை மாதிரி இளைஞர்களும் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. என்னென்னா வந்து நமக்கெல்லாம் முடிஞ்சது உண்மையாக சொல்லி கொடுக்குறோம். அதனால் எனக்கு வியாபாரங்கள் சரி. நான் அதிலேயே பார்த்தேன், நீங்கள் உண்மையாக ஒரு நல்ல மாதிரி சொன்னீங்க. ஏன்னா 100% வராது அந்த வேன் வந்து 100% இன்ஜின் முடியாதானதுவா, நம்ம அப்படி சொல்ல முடியாதானது. அதெல்லாம் நீங்கள் நேர்மையாக நீட்டாக சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் வீடியோக்காக பில்டப்புக்காக நாங்கள் சொல்லிடுறோம். ஏன்னா எங்கண்ட பார்வையாளர்களை நாங்கள் அவங்கண்ட வாடிக்கையாளரும் அவங்க ஏமாற்றவே மாட்டோம். ஏன்னா இந்த வியாபாரம் அப்படித்தாங்க, நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த வியாபாரம் சில இந்த வியாபாரம் அப்படி இல்லைங்க. யாருமே யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. நீங்கள் அதாவது சொல்கிறது ஒரு விஷயம் இருக்குதுவா,
ஒருத்தர் நம்ம ஏமாந்துட்டோம்னா நாங்கள் ஏமாந்துட்டோம்னா யாரு குத்தம்? நம்ம மேலே தான் குத்தம். நம்ம மேலே தான் குத்தம். ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க. அப்படி இல்லைங்க. அதான் சொல்லுவாங்க 3000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு சொல்லுவார் கணியன் பூங்குன்றுனார், நன்றும் தீதும் பிறர் தர வாரா. அதுக்கப்புறம் தான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி. தமிழர்களுடைய பண்பாடு, தமிழருடைய பழைய பொக்கிஷமான புத்தகங்களை எடுத்து படித்தாலே போதும். நன்றும் தீதும் பிறர் தர வாரா. அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க யாதும் ஊரே யாவரும் கேள்விடும். ஸோ கணியன் பூங்குன்றுனார் சொன்னது. ஸோ நான் உங்களுக்கு யாருமே நன்மையும் கொடுக்க முடியாது, உங்களுக்கு யாருமே தீமையும் கொடுக்க முடியாது என்பதை 3000 வருடங்களுக்கு முன்பு கணியன் பூங்குன்றுனார் என்ற பெரிய மாபெரும் எழுத்தாளர்கள் அவங்க அப்பா சொன்னதை இப்ப எங்க ஐயா சொல்றார். அங்காலோட ஜீப் நிக்குதான் பாப்பா. வாங்க. இந்த ஜீப் என்ன மகன்? நல்ல கலர். ஆமாங்க. கலர் முதல் அடிச்சு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு ஜீப் வாங்கணும்னா எல்லாருமே விரும்பி வாங்குற கலர் இதோட கிரீன் என்ன? ஜங்கல் கிரீன் அப்படின்றது. ஜங்கல் கிரீன். டீப் கிரீன் சொல்லலாம். ஓகே. ஸோ இது 4R5 நம்ம முத்தம் தெரியுமா? நிறைய ஜிப்புகள் விற்றுருப்போம். நாங்கள் தான் கூட ஜிப்புகள் விற்றுருப்போமா இருக்கும். 4R5 வந்து அநேகமாக போன வருஷத்தில் கூட ஜிப்புகள் கொழும்பு வாடிக்கையாளர் உங்களுக்கு தெரியுது. கொழும்புல பத்துக்கிலோ நிறைய ஜிப்புகள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஜிப்புகளே வந்து பெஸ்ட் ஜிப்பு இதுன்னு சொல்லலாம். இந்த ஜிப்பு கொஞ்சம் விலை கூட தான் முறையில் என்ன பொறுத்தவரை விலை கூட. ஆனால் யாருக்கெல்லாம் சரினா வந்து எனக்கு ஒரு நல்ல ஜிப் வந்து இலங்கையில் ஒரு 5 ஜிப்பு இருக்க ஒரு ஜிப் வேணும், சூப்பர் ஜிப்பாக இருக்கணும், ஸ்பேர் பார்ட்ஸ் 100க்கு 100 இருக்கணும், பாடி 100க்கு 100 இருக்கணும், இன்ஜின் 100க்கு 100 இருக்கும், டயரும் 100க்கு 100 இருக்குன்னு அந்த ஜிப் தான் சரி. அப்போ எல்லாமே ஓகே. ஆமாங்க. இப்போ நாங்கள் அடிச்சு சொல்கிறோம் இது எல்லாமே ஓகே. ஆமாங்க. ஏதாவது பிள்ளைன்னா நீங்கள் ஐயாவோட 100 சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த ஜிப் வந்து பெஸ்ட் ஜிப்புங்க. ரேயா கலெக்ஷன். இலங்கையில் ஒரு 5 ஜிப் 6 ஜிப் தான் அவ்வளோ வந்து அழகாக வச்சுருக்காங்க. பழைய ஜிப் 1980 வந்தாலுமே கூட இல்லை நல்ல திறம் கொண்டு சூப்பராக வந்து நீங்கள் ஆமாங்க கூட்ஸை எங்காடுங்க. ஆமாங்க பாருங்க வாங்க அது உள்ளுக்கு போய் பார்ப்போம். உள்ளே போய் பார்ப்போம். ஐயா வருங்க ஐயா வருங்க. நீங்கள் அங்கிட்டால வாங்க. ஓ இல்லை இவர் நீங்கள் இஞ்சிக்கிறால வாங்க. என்ன சொன்ன நீங்கள் அங்கிட்டால வாங்க. ஓ ஐயா சொல்லுங்க இதில் போய்ட்டு. இந்த ஜிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டியரிங் இருக்குது, பவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். இதில் வந்து நல்ல விலாசம். வாங்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஏசியை போட்டுக்கலாமா? ஏசி இருக்குது. அடிச்சிங்கன்னா அது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த ஏசியை போட்டிங்கன்னா குழுன்னு வருதா? ஜில் ஜில்லுன்னு வருது. ஜில் ஜில் ஜிலாக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஏசி இருக்குது. அதே மாதிரி பேக்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏசி இருக்குது. சூப்பராக இருக்கா? ஆமாம். இந்த ஜிப் வந்து எப்பயுமே வந்து இதுக்கு சாவிகளாக இருக்கலாம், இதில் வர இந்த ஹேண்டில்களாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக இருக்கும். ஆணி கூட அப்படி இருக்கும், க்ளீனாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ வந்து முன்னுக்கு ஃபால்டிங் டைப் விண்ட்ஸ்க்ரீன் அப்படின்றது சொல்கிறது. ஃபால்டிங் டைப் விண்ட்ஸ்க்ரீன் சொல்கிறது. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு செஞ்சுக்கலாம். ஃப்யூச்சர் பிளான் வந்து இல்லை நான் அந்த ஹண்டிங் போகிறேன் வந்து இது ஓப்பனாக செய்யணும், சஃபாரி ஆக்கணும் அப்படின்னா ஜங்கல் சஃபாரிக்கு ஏற்ற ஜீப். இல்லை எனக்கு பெஸ்ட் கலெக்ஷன் தான் வேணும், நல்ல ஜிப்பாக இருக்கும், இலங்கையிலே பெஸ்ட் ஜிப்புகளில் எனக்கு நல்ல ஜிப் வேணும் அப்படின்னா இந்த ஜிப்புக்கு வாங்க. விலை வந்து 43,50,000 ரூபா சொல்கிறேன் தம்பி. வாங்க. அதுக்கு இதுக்கு வந்து சும்மா நார்மல் கஸ்டமர் சரி வராதுங்க. அது வந்து குவாலிட்டி ஜிப்புங்க. பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஆனால் நார்மல் எடுக்கலாங்க. 15 லட்சத்துக்கு ஜிப் இருக்குது, 20 லட்சத்துக்கு இருக்குது, 30 லட்சத்துக்கு இருக்குது. இது வந்து கலெக்டர்ஸ்க்கு மட்டும் உண்மையிலே வந்து சொல்கிறேன். ஏன்னா உண்மை நல்ல ஜிப் கலெக்டர்ஸ் இருப்பீங்க. 4R5 ஜிப்பை பற்றி தெரிஞ்ச வேலையை பேர் இருப்பீங்க, தேடிக்கு இருப்பீங்க, நல்ல ஜிப் ஒன்று கிடைக்காதான்னு. ஸோ வாங்க SS காசேலுக்கு வாங்க, விலையை பேசி தீர்மானிக்கலாம். ஏசி சரி ஏசி போடுங்க, நல்லா கூலாக வருது பார்த்தீங்களா? அப்போ பின்னுக்கு பார்க்கவும் அந்த சீட் எல்லாம் நல்ல கொண்டு இது இப்படித்தானே. இதெல்லாம் வந்து அள்ளி கட்டிட்டு போகிறது இல்லைங்க. 2 பேர் போவோம், 2 பேர் பின்னுக்கு வருவாங்க. எங்கள் யூரோப்லேயே எங்கேயாவது வருவாங்க, நல்ல ஃபோட்டோ ஷூட்டர்ஸாக இருப்பாங்க. இல்லாட்டி ஜங்கல் காட்டு என்ன சொல்கிறது, காட்டு பயணம். ஆமாம் காட்டு பயணம். ஜங்கல் அனிமல்ஸை வந்து வாட்ச் பண்ணுறவங்கள போய் பார்த்துறேன். ஆமாம் மவுண்டன் ஏறக்கூடிய மலை ஏரிகளாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் பின்னுக்கு ஏற்றிக்கிட்டு சும்மா வந்து போகக்கூடிய நல்ல ஜீப் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஸோ விலை எவ்வளவு? 43,50,000 ரூபா. சார் என்ன பாருங்க, 43,50,000 ரூபா ஃபுல்லாக பாருங்க. இல்லை கொஞ்சம் ஏசி இருக்கும். ஆமா அவங்க வெயில் அடிக்கிறேன். அவன் திட்டுவாடல எனக்கு 2K என்ன மட்டும் வெயிலுக்கு விட்டுட்டு நீங்கள் மட்டும் பார்த்தேன். இன்னைக்கு பாருங்க பார்வையாளர் 2K சிலோன் தான் அவருடைய கேமரா வந்து வேற லெவலில் பாரதி யார் வந்து கேமராமேன் ஒருத்தருந்தார், யாரு பாலு மகேந்திரா. அவரோட படத்தை வந்து அவங்களுக்கு உதிரி பூக்கலாமா நல்லா இவர்
இவர் இப்படி எடுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா 2K சிலோன் அவருடைய இன்னைக்கு கேமரா வந்து கதை பேச உங்களுக்கு பழைய ஆக்கள் இருந்தீங்கன்னா தெரியும். பாலு மகேந்திரா என்பது எங்கள் நாட்டை சேர்ந்த இலங்கையை சேர்ந்த ஒரு நல்ல ஒரு கலைஞர். இந்தியாவிலே புகழ் பூர்த்த பெரிய ஒரு நல்ல ஒரு கேமராமேனுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதுதான் இப்போ எங்கண்ட எல்லா வீடியோக்கும் நாங்கள் வழியிலேருந்து கதைச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கஷ்டப்பட்டு எடுக்கிறது வந்து அங்கே 2K சிலோன் தான். அவருக்கு நன்றி இந்த நேரத்தில் சொல்கிறேன். நன்றி மட்டும் இல்லைங்க, 2K சிலோனுக்கும் என்னுடைய பார்வையில் 2K சிலோன் வர இதுகளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கை போடுங்க. நமக்குள்ளே என்ன யாழ்ப்பாணம் என்பது ஒரு சின்ன ஒரு தீப கற்பம் அப்படின்றது. ஸோ இதுக்குள்ளே நம்ம இவ்வளோ தான் இருக்க போகிறோம். இதுக்குள்ளே புதுசாக வந்தாலும் இதுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்க போகிறோம். எங்களுக்குள்ளே நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கு நீங்கள் அது மட்டும் இவங்க வந்து உங்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. உங்களுக்கு வர லைக்ஸையும் இதையும் பாருங்கள், அது எவ்வளோ வியூவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ நிச்சயமாக நீங்கள் மேலும் வளர வேண்டும். மீண்டும் ஒருக்கா சந்தீப் ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி வந்து புது புது வீடியோஸ் வரும். நானும் உங்கள் துவாவும் நீண்ட தூர பயணம் செல்வோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ஃபியூச்சர் பிளான் இருக்கு. பாய் பாய். இப்போ வந்து ஐயா சொன்ன மாதிரி எல்லா வாகனங்களுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வந்து இங்கே வாங்குங்க. இன்னும் ஒரு பிரியோசனமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.